இருக்கு சூழ்நிலை இந்திய தேசத்திலே. என்னவென்று சொல்லுவது இந்த இழிநிலையை? என்னமோ புதுசா இந்தியாவில் பிறந்த கதாநாயகன மாதிரி இந்தியாவின் மீட்பர் இவர். உலகத்தின் மீட்பரை நாங்கள் பார்த்து விட்டோம், இயேசுநாதரை பார்த்தோம். அவர் உலக மீட்பர், உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார், உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு சுமப்பார் என்று சொல்லி அல்லேலூயா படிக்கிற அந்த பாதிரியார்களுக்கு மத்தியிலே இல்லேலூயா படிக்கிற இந்த மோடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இல்லேலூயா உலகம் போச்சு சொல்ல கண்டா என்னங்கடா இது? இந்த நாட்டினுடைய பணத்தை செல்லாதுன்னு அறிவிக்கிறது இந்த நாட்டினுடைய பிரதமர். இந்த யோகிக்கு எப்படி வந்தது? யாரு பெற்ற பயனோ? நம்ம காசுல கை வச்சுட்டான். நான் சம்பாதித்த காசை, எங்கள் மக்கள் சம்பாதித்த காசை செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நீ இந்திய பிரதமர், ஜனாதிபதி ஆயிருது, பெரிய புடுங்கியாரு, எங்களுக்கு எல்லாம் நீ எப்படி எங்க பணத்தை செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ சொல்லலாமா? அது இந்தியாவுடைய பிரதமர் இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் சொல்லலாம், நீ எப்படி சொல்லலாம்? மொரார்ஜி தேசாய் 1978 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஆனா அவரு கூட செல்லாதுன்னு சொல்லல, புதிய பணத்தை கொண்டு வந்தார். இந்த 500 1000 எல்லாம் நீ உள்ளத புடுங்கிட்டு 2000 கொடுத்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சிருக்கணும், ரொம்ப சௌரியமா போச்சு. வெளிநாட்டிலே இருக்கிற 80 லட்சம் கோடி ரூபாயை 80 லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவுக்கு கொண்டு வருவோம். கொண்டு வர்றது மட்டுமல்ல, உங்க ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் 15 லட்சத்தை போட்டு தொலைப்போம்னு சொன்னீங்க. என்னாச்சு? 500 ரூபாய் மாற்ற வழி இல்லாம இருக்கான். எங்கேயும் போய் செல்லுதில்லை நோட்டு, பாக்கெட்ல உள்ள நோட்டு செல்லுது இல்லையா? இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் அறிவிச்ச உடனே ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், பொருளாதார மேதை, உலக அறிவுள்ளவர், உலகளாவிய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் இந்த திட்டத்தை பற்றி மெச்சி சொல்லுகிறார். இந்தியா இப்பொழுதுதான் புதிதாக பிறந்திருக்கிறது. யாரு? ரஜினிகாந்த். என்னடா அவனுக்கு அறிவு இருக்கு? ரஜினிகாந்துக்கு என்ன அறிவு இருக்கிறது? ரஜினிகாந்த் பொருளாதார நிபுணரா? நான் கேட்கிறேன். 126 கோடி மக்களில் 125 கோடியே 56 லட்சம் பேர் இந்த நாட்டில் கீழ்நிலை நடுநிலைமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன்.